எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அதில் லீக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு வாரத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வாரத்துக்கு மேலே எடுக்குமா இல்லையான்றதும் தெரியல. ஸோ சென்னை மாதிரி பெருநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் நம்பி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தவறு செய்கிறவங்க இருந்தாலுமே தொழில் பண்ணுறவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எங்களை மாதிரி டிராவல்ஸ் வச்சுருக்கவங்க, டாக்ஸி டிரைவர்ஸ் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேலே டெலிகிராமில் பயணம் பண்ணுறாங்க. பட் அவங்க இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக இப்போ டெலிகிராம் திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டெலிகிராம் ஓப்பன் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நேற்றிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த டாக்ஸி சர்வீஸ்க்கான குரூப் இது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். எந்த மெசேஜும் ரிசீவும் ஆகலை, நம்ம மெசேஜ் நம்ம அனுப்பவும் முடியாது. ஸோ மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் அப்படின்றது மாதிரியே தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் கனெக்ட் ஆகாது. எந்த குரூப்லேயுமே மெசேஜ் ரிசீவும் ஆகாது, போகாது. இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்றது பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வந்துட்டு நேராக ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டர்போ விபிஎன் TURBO விபிஎன் இந்த மேலே இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா, டர்போ விபிஎன். ஸோ இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். 4.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 38 MB வருது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இந்த VPN மூலிமா ஈஸியாக வந்து நம்ம டெலிகிராம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு இதை வந்து இதில் ஸ்டார்ட் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ரீமியம். ஸோ நீங்கள் பணம் கட்டி பண்ணுறதுக்காக நமக்கு அது இப்போ தேவையில்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. டேப் டு கனெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் டு கனெக்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷனுக்கு அளவு கேட்கும், அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட். ஸோ அங்கேருந்து நமக்கு இப்போ VPN வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்படியே இந்த VPNலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஆஃப் பண்ணாமல் இப்படியே டேரெக்டாக வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ திரும்பவும் நம்ம வந்து டெலிகிராம்குள்ளே போகலாம். இப்போ டெலிகிராம்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக டெலிகிராம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் வருது பாருங்கள், பெண்டிங் இருந்த மெசேஜ் எல்லாமே வருது பாருங்கள். இது பூரா டெலிகிராம் மெசேஜ் தான். பெண்டிங் இருக்கிற மெசேஜ் எல்லாமே வந்துடும். இது வந்து முழுக்க முழுக்க டெலிகிராம் நம்பி ஒரு பிஸ்னஸ் அன்றாட வாழ்வுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தவறு செய்கிறவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப இதையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா எங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, டெய்லி வேலை பார்க்குறவங்கள ரொம்ப தடுமாறுவாங்க. அதனால் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே டெலிகிராம் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இது மாதிரி தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாவம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணி இது மூலிமா நீங்கள் டெலிகிராமை அந்த பேன்லேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.